வெல்கம் டு மொஹபத் நிஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கேசரி. கேசரி வந்து எப்பவும் செய்கிற மாதிரியே இல்லை. இது புதுசாக வந்து பைனாப்பிள் ஃப்ளேவரில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம கேசரி வந்து ரெட் கலரில் தான் இருக்கும். அது தவிர்த்து இப்போ வந்து நம்ம பைனாப்பிள் ஃப்ளேவரில் எல்லோ கலரில் கல்யாண வீட்டுக்கெல்லாம் செய்வாங்களே அந்த மாதிரி கேசரி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு நான் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து ஆட் பண்ணுறது எதுக்குன்னா நல்ல வாசமும் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் எண்ணெய் விட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்காது. கடைசியாக வந்து சாப்பிடும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி கெட்டித்தன்மை இருக்கும். இப்போ நெய் காஞ்ச உடனே முந்திரி பருப்பு எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வெள்ளரி விதை ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்துட்டு காஞ்ச திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சாரப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இதை பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் தண்ணி வந்துட்டு நான் 1 கப் ரவைக்கு 4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டு செஞ்சால் தான் வந்து ரவை நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் 4 கப்பு ரவை 4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். நான் 1 கப்பு ரவைக்கு 4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. அது கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு தண்ணி. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் வந்து ரவையை ஆட் பண்ண போகிறேன். 1 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் ரவைனா எனக்கு ஒரு மெஷர்மெண்ட்டில் கப்பில் வந்து 1/4 கிலோ 250 ml வரும். ஸோ நான் 1/4 கிலோ ரவை எடுத்திருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் விட்டு ஆட் பண்ணிக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே கொஞ்சம் சிம்மில் வச்சு ஆட் பண்ணிங்கன்னா தான் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். நல்லா மெதுவாக நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையுமே. இப்போ பாருங்கள், நான் மிச்சம் இருக்க ரவையும் நான் ஆட் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். அந்த கட்டித்தன்மை இல்லாமல் எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த கட்டியாக இருக்காது. நல்லா சாஃப்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு ரவை. ஸோ இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இப்போ பைனாப்பிள் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறேன். எல்லோ கலரில் இருக்கும் பைனாப்பிள் ஃப்ளேவரில் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த ஃப்ளேவர் எல்லாமே ரவையில் சேர்கிறதுக்காக நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். அப்போ தான் வந்து கட்டித்தன்மை வராமல் இருக்கும். இது வந்து நம்ம எப்போ எடுத்து சாப்பிட்டாலும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த கெட்டியாகாமல் இருக்கும். நீங்கள் நெய் அதிகமாக விட்டோ செஞ்சாலும் தண்ணி அதிகமாக விட்டு செஞ்சாலும் சாஃப்டாகவே இருக்கும். இந்த பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள். எண்ணெய் விட்டிங்கன்னா அந்த மாதிரி வராது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 கப்பு ரவைக்கு நான் 1 கப்பு சுகர் ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து 1 கப் சுகர் போதுமானது. நீங்கள் உங்களுக்கு அதிகமாக சுகர் தேவைப்படுதுன்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் தண்ணி வந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா அடுப்பில் வச்சுருக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது. ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் நல்லா சர்க்கரை கரையட்டும். அதோட பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கிட்டே இருங்க. கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். 5 நிமிஷம் வந்துட்டு அடுப்பில் வச்சுருந்தா போதும் சர்க்கரை போட்டு. இப்போ பாருங்கள், அடுத்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு ஒட்டாமல். நீங்களும் இதே மாதிரி கேசரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.